ஹாயா, இது உங்கள் பேரடாக்ஸ். இது அனிமல் லவர்ஸ் தமிழ் சொசைட்டி சேனல். இந்த சீரீஸ் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா டேல்ஸ் அண்ட் டீமன்ஸ் அண்ட் காட்ஸ். இதோட கண்டினியூஷன் இன்றைக்கி பார்ப்போம். நேற்று எபிசோடில் ஷானிங்கரோட கல்டிவேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதும், அதுக்கப்புறம் அவரோட கல்டிவேஷன் என்ன தப்பு இருக்குங்கிறத நீலி சுட்டி காட்டி அதை வந்து எப்படி விடுபடுறதுங்கிற மெத்தடையும் அவர் சொல்லித்தர்றாங்க. அண்ட் தென் அவரை ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து அவர் கிளம்பிடுறாரு. அது ஷானிங்கர் பார்த்து இவனும் நல்லவனாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவங்களும் அவங்களோட வேலையை பார்க்க போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆர்ச்சிட் ஸ்கூலுக்கு நீலியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. இப்போ அவங்க பார்த்துட்ருக்கிறது எல்லாருமே வித்தின் 2 months லெவல் 1 பிரான்ஸ் லெவலில் ரீச் பண்ணிடுவாங்க. ஆனால் சவால் விட்டு அவங்க எல்லோரும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஷானிங்கர் அவங்க இடத்த விட்டு நீலிக்கிட்ட வந்து நீலிக்கு ஒரு கிஃப்ட்டு தராங்க. அந்த கிஃப்ட் என்னென்னா இன்றைக்கான லஞ்ச். அவங்க நேற்று செஞ்ச ஒரு ஹெல்ப்புக்காக அவங்க ரொம்ப நேரம் டைம் எடுத்து இந்த லஞ்சை நீலிக்காக ப்ரிப்பேர் பண்ணி இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்க்கும்போது எல்லாருமே ஃபஸ்ட்டு என்னடா ஷானிங்கர் டைரெக்டாக வந்து இங்கே பேசுகிறாங்களேன்னு சொல்லி எல்லோரும் பயந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நீலியோட ஃப்ரெண்டாக தான் வந்திருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்காங்கன்னு. அதை பார்த்த உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸு, நீலியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பொறாமையில் வறுத்து எடுத்து சாவ நிலைமைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் செக்ரெட் ஃபேமிலியோட டீச்சர் வந்து லெசன்ஸை கண்டினியூ பண்ணும்போது இன்றைக்கி யாரும் வெளியில் போக தேவையில்லை, இன்றைக்கி இங்கேயே உட்காருங்க, எல்லோரும் கிளாஸ்குள்ளேயே உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அடுத்த லெசன்ஸை அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. அதில் இன்ஸ்கிரிப்ஷன், அதாவது ஒரு ஆர்மரில் அவங்க லைன்ஸ், தட் மீன்ஸ் நம்ம எப்படி ஒரு எழுதும் போது அதுக்கு பவர் கிடைக்குங்கிறது அவங்களோட ஒரு மெத்தடு. அதுக்கு டிஃப்ரெண்ட் டீமன்ஸோட பிளட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஃபஸ்ட் பிரான்ஸ் லெவலில் இருக்கிற டீமனோட பிளட் யூஸ் பண்ணால் அது ஒரு விதமான பவர் கிடைக்கும். சில்வர் லெவலில் இருக்கிற டீமன்ஸோட பிளட்டை யூஸ் பண்ணால் அது ஒரு விதமான பவர் கிடைக்கும். அதேமாதிரி கோல்டு, பிளாக் கோல்டு, அதுக்கப்புறம் லெஜெண்டரி லெவல், இந்த மாதிரி ஒவ்வொருத்த டீமன்ஸோடையும் நம்ம எடுத்து ஒரு ஆர்மர்லேயும் காண்ட்லேட்லேயும் இல்லை ஸ்வாட்லேயும் யூஸ் பண்ணும்போது அதோடய பவர்ஸ் அதுக்கு கிடைக்கும். அது மூலமாக டீமன்ஸை எதிர்த்து போராடலான்னு ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வச்சு நம்ம மேஜிக் மாதிரி கூட க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தான் இதுன்னு சொல்லிட்டு 6 பேசிக் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு, இது வந்து செயின் ஃபார் இன்ஸ்கிரிப்ஷன். இதில் சேக்ரெட் ஃபேமிலியோட ப்ரீவியஸ் தலைவர் தான் இதை கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுகிட்டு இருக்கும்போது சேக்ரெட் ஃபேமிலியோட டீச்சர் நீலி நல்லா தூங்கி வெளியிறதை பார்த்துட்ருக்காங்க. அதனால் அவங்க காண்டாகிட்டு, நீலி இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, நீ என்ன தூங்கிட்டுருக்க அப்படின்னு கேட்கும்போது, இது சுடுதண்ணி காய வைக்கிறது இன்ஸ்கிரிப்ஷன், இது எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே கக்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் என்ன ஹைலைட் தான், நீலிக்கு இன்ஸ்கிரிப்ஷன்லேயும் பெரிய நாலேஜ் இருக்குது. அவர் ஃப்யூச்சரில் பெரிய இன்ஸ்கிரிப்ஷன் மாஸ்டராகவும் இருக்கிறாரு. ஸோ அதை கேட்டவுடனே இந்த சேக்ரெட் ஃபேமிலி டீச்சருக்கு தாங்கவே முடியல கோபம். ஏன்னா அவங்க சேக்ரெட் ஃபேமிலியோட தலைவர் தான் ஒருத்தர் இது க்ரியேட் பண்ணியிருப்பார். அது இல்லாமல் சில பாயிண்ட்ஸ் அவர் நோட் பண்ணி சொல்கிறாரு. இந்த இன்ஸ்கிரிப்ஷன் மெத்தடில் பல தப்புகள் இருக்குது. அதே டைமில் இது வந்து நாவல் இதெல்லாம் இல்லை, இது ஏற்கனவே இருக்கிற ப்ரீவியஸ் ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் மெத்தடை எடுத்து இவங்க டக்குனு அதில் மாற்றி ரெஃபரன்ஸை இது கொடுக்காம அவங்களோட ஓன் மெத்தட்னு சொல்கிறாங்க. இது இந்த மாதிரி போடவே கூடாது, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீ எப்படி சொல்கிறது கரெக்டாக நான் ஒத்துக்க முடியும்னு அந்த சேக்ரெட் மாஸ்டர் கேட்கும்போது, இல்லை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணணுன்னா இந்த புக்கில் இந்த பேஜில் செக் பண்ணி பாருங்கள், அதை செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அப்படின்னா என்ன, என்னோடய கொள்ளுத்தாத்தா கரெக்டாக தானே யூஸ் பண்ணியிருக்காரு, அதை யூஸ் பண்ணுறதுனால தப்பு எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அந்த சேக்ரெட் ஃபேமிலியோட ஒன் ஆஃப் த ஆன்செஸ்டர், அதாவது வம்சாலியில் ஒரு பையன் நீலியோட இப்போ கிளாஸ்மேட், அவர் சொல்லும்போது, இல்லை அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை, ஆனால் அவரோட ஓன் க்ரியேஷன் சொல்லக்கூடாது, நாவல்ட்டின்னு சொன்னால் அது தப்பு, ரெஃபரன்ஸுன்னு சொல்லி கொடுத்துருக்கணும். அதாவது நீங்கள் அவங்களோட ப்ரீவியஸில் இருக்கிற கண்டுபிடிச்சதை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, இதை நீங்கள் திருடுற இதில் தான் வரும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க நீலியோட இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை பார்த்து பின்னாடி இருக்கிற ஹெட்மாஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அதை பார்த்துட்டு இந்த பையனோட ஹிஸ்ட்ரி, இவங்களோட ப்ரீவியஸ் ஸ்கோர்லாம் பார்த்துட்டு, இவரும் ஓகே, நீலிக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கு, இவரையும் நம்மளோட ஸ்கூலு வளர்கிறதுக்கும் இந்த கிராமம் வளர்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஸோ கண்டினியூஷனில் நீலி வந்து ஒவ்வொருத்தரோட சோல் ரிலீமும் என்னென்ன கேட்டகரியில் இருக்குது, அதன் மூலமாக என்ன கல்டிவேஷன் மெத்தட் கொடுத்தா அவங்களோட வாய்ப்புகள் ஃப்யூச்சரில் ப்ரைட்டாக இருக்குது அப்படிங்கிற இது ஒன்று செக் பண்ணுறாங்க. அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சோல் ட்ரீம் கிடைக்கிது. அதை பார்க்கும்போது
லூபேயோட சோல் ட்ரீம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட சோல் ட்ரீம்க்கு ஏற்ற மாதிரி கல்டிவேஷன் மெத்தடும் அவர் கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் இது பண்ணும்போது என்னோடய சோல் ட்ரீம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீலி யோசிச்சுக்கிட்டு ப்ரீவியஸ் இதில் இந்த சோல் ட்ரீம் தான் இருந்துச்சு, ரொம்ப லோ கிரேட் ஆச்சு, எப்படி இது பண்ணுறது டேக்கிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இந்த எபிசோட் முடியுது. ஃபர்தர் கண்டினியூஷனாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோக்கு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் நிறைய வீடியோ இருக்குது, ஸோ டோன்ட் மிஸ் இட். தேங்க்யூ.